சுத்தமா இருப்பாங்களாம். சரி. 3வது மாதத்தில் முத்துப்போல் நிறம். ஆமா. 4வது மாதத்தில் நப்பல் பழமேனியானாள். ஆமா. நவல் பழத்தை பார்த்திருக்கியா? கொஞ்சம் முன்னிப்பா இருக்கும். கருப்பா இருந்தாலும் ஒரு சைனிங்கா இருக்கும். ஆமா. நவல் பழமேனியானாள். சரி. 5வது மாதத்தில் அரை வயறு பூரணமா. அடேப்பா. அது மட்டுமல்ல. சரி. 6வது மாதத்தில் அங்கமெல்லாம் தங்க நிறம். சரி. எப்படி பாருங்க, இந்த தங்கம் ஒளி வீசினால் எத்தன்மையாக இருக்குமோ அதே போல இந்த அம்மா தங்க கலர்ல முடிக்கிறாங்க. ஆமா. அப்படி இருக்கப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன செய்கிறாள் வாருங்கள். எப்படி? 7வது மாதத்திலே எழுந்திராள் 8வது மாதத்திலே 9ஆம் மாதத்திலே எரிச்சாம்பல் உண்ணலாச்சு. ஓ, கடைக்கு அடுப்பாங்கறி இந்த செங்காய் கட்டி எல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க. ஆமா. அது மட்டுமல்ல. சரி. 8வது மாதத்தில் திக்கு முக்குமாகிடுமா. 9வது மாதத்தில் ஊரறிய பொங்கல். யாருங்க அம்மாவை கொண்டா? அப்படி இல்லையா? அதாவது அந்த காலத்துல எல்லாம் இன்னாருடைய மனைவி கற்பமுற்ற பெண்ணாக இருக்கிறாள். ஆமா. அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த அம்மா வீட்டு முன்னாடி ஒரு பொங்கப்பானை வைத்து ஊரறிய பொங்கல் வைப்பார்களாம். அப்ப இந்த ரோட்டு பக்கமா நடந்து போறவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க, இன்னார் வீட்டு முன்னாடி பொங்கப்பானை வைக்காங்களா, அது என்னத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அந்த காலத்துல 9வது மாதத்தில் ஊரறிய பொங்கல். ஊரறிய பொங்கு பானை வச்சிருக்காங்க. இப்ப அதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப நவநாகரிக காலம் பாருங்க. அதை மாத்தி வளைகாப்பு. அது வளைகாப்புனா கையில என்ன போடணும்? கண்ணாடி வளையல் போட வேண்டும். ஆனா இப்ப அது வளைகாப்பு இல்ல, வசூல் காப்பு. அது என்னையா வசூல் காப்பு? மருமக காட்டி சொல்லிடுவாங்க. ஆமா. ஏமாங்க வா, உனக்கு 10வது மாசம் வளைகாப்பு நாங்க வைப்போம். 9வது மாசம் அம்மா உன் அம்மாட்ட சொல்லி கையில தங்கத்தால காப்பு போட்டு வரணும். தங்க காப்பு. இந்த வெள்ளிலாம் போட்டு வந்தா வச்சுக்க, மாடிக்கட்டு முடிச்சுக்குள்ள பாத்துக்க, பணமும் கையில கொடுக்கணும். அதாவது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்கள், என்ன இந்த வெள்ளி காப்புலாம் இப்போ சரி. அந்த காலத்துல எல்லாம் இந்த கண்ணாடி வளையல் தான் கை நிறைய போடுவாங்க. போட்டா அந்த அம்மா வேலை செய்யும் போது இந்த வளையெல்லாம் கிளு 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 கிளுன்னு ஆடும் பாத்திருக்கீங்களா? அப்படியே ஒரு சவுண்ட் வரும். இந்த சவுண்ட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை காதுல கேட்டுக்கிட்டே இருக்குமா. அதுதான் அந்த காலத்துல வளையல் விழா, வளைகாப்பு விழான்னு வச்சிருக்காங்க. கர்ப்பமுற்ற பெண் என்றாலே கண்டிப்பாக கண்ணாடி வளையல் கை நிறைய போடுவார்கள். அப்படி இருக்கப்பட்ட ஒரு நேரத்தில் உடனே பார்த்தார் பாருங்க. சரி. அங்க என்னாச்சு? என்ன ஆகுது? மாதம் 10 திகர்ந்து விட்டது. ஆமா. அப்படி இருக்கின்றபடியால் சரி. உடனே பார்த்தால் மருத்துவம் என்ன சொல்றா, மருத்துவத்தை அழைக்கணும் இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையா கேக்குறாங்க. ஐயா, உங்களுக்கு தெரிந்த திருச்செந்தூர்ல அவ பேரு லட்சுமி. நல்ல மருத்துவம் பாப்பாளா? பாப்பா. அவ கை பிடிச்சு பார்த்தாலே சொல்லிடுவா இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. அப்படியா? சரி. அப்படியானா நல்லா இருக்குங்கிறீங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆம்பளை பிள்ளை ஏன்னா ஆம்பளை போய் பிறப்பா, இல்லன்னா பொட்டை பிறப்பா. அடுத்த மாதிரி ஆள்கிட்ட கேளுங்க. ஐயா, உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தெரியுமா? சாத்தாங்குளத்துல தங்கம்மா ஒண்ணு ஒரு பொண்ணு இருக்கா. சாத்தாங்குளத்துல தங்கம்மா. ஆமா. நல்ல பிரசவம் பாப்பாளா? அவ முந்தி வந்து பிரசவம் பார்த்தா, இப்ப கும்பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவளை போய் நீ சொல்லலாமா? இப்ப கூட்டு வாட்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயா, என்ன எடி நெட்டக்காளி, உனக்கு ஏதாவது தெரியுமா? எங்க? எந்த வள்ளி விளையில? அங்க யார் இருக்கா? தங்கச்சி ராதா. ஆமா. வீடு தெரியாம இருக்கா. நல்ல மருத்துவம் பாப்பாளா?
சரி, நல்ல பிள்ளை. ஆமா. சரி, பரவாயில்ல. ஆ. ஐயா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு யாகப்பட்ட மருத்துவம் தெரியுமா? எந்த ஊர்ல? இட்டமொழியில இருக்கா. இட்டமொழி. ஆமா. அவ பேரு ஈனா பேச்சு. பாருங்க, ஆமா. பேரை பார்த்தாலே ஈனா பேச்சு. ஆமா. ஊர் பேர் இட்டமொழி, பேர் ஈனா பேச்சு. அவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தியா? ஆமா. பொருத்தமா இருக்கு. பேர் காலத்துல கை வந்த கலையா? ஆமா. எப்படி நல்லா பாப்பாளா? ஒன்றரை கண்ணு மாறுகண்ணு. ஐயோ, மாறுகண்ணா தான் பெருமை. கொப்புல இருக்கிறனே புள்ள கொதவலையா எடுத்துடக்கூடாது. எல்லாம் அப்படி இப்படி நடக்கும். ஆமா. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும். சரி சரி போட்டு. ஆமா. அப்படியானால் அது சரிப்பட்டு வராது. ஆமா. அதுல ஒருத்தி எழுந்தாங்க ஒரு தூதுவன். ஐயா, ஆ. எனக்கு தெரியும் ஐயா. எங்க இருக்கான்? ஏழுமலை காவுக்குள்ள இருக்கா. சரி. பேரு நெல்லை வடிவாள். ஓ, நம்ம பாட்டி. ஆமா, சூப்பர் மருத்துவம். பழைய பாட்டி. ஆமா, ஏன்னா கைராசி காரி. ஆமா. எந்த இதுமே இது கிடையாது. சரி. எல்லாமே சக்சஸ் தான். ஆ. அப்படியானால் அழைத்து வரட்டுமா சரி, அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி வார்த்தான் தூதுவன். ஆமா. ஓடோடி இங்கு வருகிறான் பாருங்கள். எங்கம்மா ஓட்ட நல்ல பெரு நடையா பெருநடையா. ஓடி ஏழுமலை காவுக்குள் வருகிறான். அப்படியே வந்து ஒரு குத்துக்கல்ல ஏறி நின்று அப்படியே மருத்துவத்தை அழைக்கிறார். எம்மா மருத்துவம். என் பாட்டி எதனா நாய் கோரிக்கை. நாயை பிடிச்சு கட்டுங்க. பிஸ்கெட் போட்டு. எதுக்கு? நாய்க்கு. நாய்க்கு பிஸ்கெட் போட்டா போயிருமா? உடனே வாதாடிட்டு நிக்கும். அப்படியா? ஆமா. ஏன்னா ஏற்கனவே அங்க எழுதி போட்டிருக்கு கொட்டை எழுத்துல நாய்கள் ஜாக்கிரதை. நாய்கள் ஜாக்கிரதைன்ட்டு. ஆமா. போறவங்க ஜாக்கிரதையா போக கூடாதா? நாய்கள் ஜாக்கிரதையா? ஆமா. சரி, அப்படியானால் பாட்டி. ஏ பாட்டி, என்னடா? நான் ஒரு கேஸ் விஷயமா உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டு? என்னாச்சு? பாட்டிக்கு அட்டாக் வந்துல. அட்டாக் வந்து ஏன் தான் கேட்கேன். தாத்தா கொன்னுட்டேன்ல. தாத்தாவை கொன்னது நீயா? ஐயா, எப்படி கொன்ன? எனக்கு 8 பொட்ட பிள்ளை. சரி. 8 7 தாத்தாவும் பிறந்துச்சு. தாத்தா போனதுக்கு பிறகு ஒண்ணு பிறந்துட்டு செத்த பிறவா? தப்பு இல்லப்பா. தாத்தா போச்சுல 6 மாசம் வயசுல இருந்துச்சு பிள்ளை. ஆமா. சரியா? இப்படி மழை நேரத்துல ஒரு தாத்தாக்கு சாம்பார் ஊத்தி கொடுத்தேன். சரியா? அழகா சாப்பிட்டு இருந்தாரு. ஆமா. நான் இந்த குண்டு வத்தல். ஆமா. அந்த வத்தல் நினைச்சிட்டு இந்த வண்டை பிடிச்சில குழம்புல போட்டு தாழ்சு பண்ணி கொடுத்துட்டேன். அடப்பாவியா? அந்த வண்டை தாத்தா சாப்பிட்டாரு. ஆமா. அவரு கோவம் வந்துட்டு ஒரு கம்பத்துக்கு எண்ணெய் அடிக்க வந்தாரு. வண்டை போட்டு. ஆமா. நான் அப்படி கையை எட்டி பிடிச்சேன். தாத்தா மூக்குல ஒரு குத்து. ஒரே குத்து. தாத்தா கீழே போயிட்டாரு. மண்ணை போட்டாரு. அந்த என் பாட்டி, நான் அந்த கேஸுக்குலாம் ஒன்னே தேடி வரல. நீ கொலை கேஸ்னு உன் வீட்டுக்கு எனக்கு என்ன தெரியும் பாட்டி? அரசூர் மதியில இருந்து நான் வந்திருக்கிறேன். சரி. அங்கே இருளப்ப செய்யற மனைவி இருக்கிறாங்கல்ல. ஆமா. ஆனால் முத்துப்பிள்ளை பல வருஷமா குழந்தை கிடையாது. சரி. இப்ப அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால அம்மா அழகா கர்ப்பமுற்ற பெண்ணாகவே இருக்கின்றார்கள். சரி. அப்படி இருக்கின்றபடியால் உங்களை பிரசவம் பார்ப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் பாட்டே. பேரா நீ பெருசு அழைத்துக்க. சரி. ஆனா நீ அழைச்ச உடனே நான் வர முடியாது. இனி ரேட்ட பேசிட்டு தான் வரணும் பாத்துக்க. ரேட்டு பேச வந்தாலும் எல்லாம் இப்படிதான் வர மாத்துக்க. ஆமா, இனி ரேட்ட கூட்டணும் பாத்துக்க. அப்படியானால் ஏ பாட்டி, உனக்கு ஒரு கிழஞ்சி பொந்தாரி
பொண்ணுக்கு மருத்துவமே ரெண்டு கிளஞ்சி பொந்தாரே மருத்துவமே இரண்டு கிளஞ்சி பொண்ணுக்கு எடுத்தடிகள் வைக்க மாட்டேன் மூன்று கிளஞ்சி பொந்தாரே முழங்காது மருத்துவமே மூட்டு கிளஞ்சி பொண்ணையத்தான் முத்தத்திலே தொட்டெடுப்பேன் பாட்டி ஒரு கிளஞ்சிக்கு வரமாட்டியா ம்ஹும். சரி அப்ப ரெண்டு வரமாட்டேன் சரி இப்ப மூன்று என் முத்தத்தை தூத்து எடுத்துருவேன் ஏன் முத்தத்துல என்ன பொண்ணா விளையுது யார்? உன் முத்தத்துல என்ன தங்கமா கொட்டி கிடக்கு பேராண்டி ஆ, என் வீட்டுல ஒரு 10 எருமை மாடு சரி 10 காளை மாடு ஆ, 10 பசுமாடு சரி 100 செம்பரி ஆடு 200 வெள்ளாடு அடேப்பா இது அவ்வளவு காட்டுகளே மேய்ச்சிட்டு வர பார்த்துக்க ஆமா வந்து ராத்திரி வீட்டுல ஆட்டமுழுக்க புளிக்க விட்டு போடும் ஆமா மாடு சாணி போடும் ஆ அதை கூட்டி அழகா கூட்டிட்டு வச்சுட்டு வந்துக்கியா கிட்டே ஒரு வண்டி 500 ரூபா பாட்டி ஒரு வண்டி தானே 500 ரூபா அப்ப எனக்கு ஒரு 2 வண்டி அனுப்புறியா என்ன வண்டி மாட்டு வண்டி உன் டயர் வண்டி உன் மாடு கீடு எல்லாம் சேர்த்து அனுப்பு என் மாடு 1.5 லட்சம் ரூபா பார்த்துக்க என் வண்டி 40,000 பார்த்துக்க ஆமா ஆமா கொடுத்துருப்பான் ஆமா நீ தானே இப்போ 500 ரூபான்னு சொன்னா அது பேராண்டி ஆ, ஒரு வண்டி 500 ரூபா சொன்னேன் அப்படி சொல்லு அப்படியா சரி அப்படியானால் பாட்டி ஆஹா 3 கிளஞ்சிக்கு வரமாட்டேங்கிறா ஆமா சரி அப்படியானால் உனக்கு ஆ 4 கிளஞ்சி பொந்தாரே நாயகி மருத்துவமே ஒண்ணுக்கு நாயகி எவரமானே 5 கிளஞ்சி பொந்தாரே நாயகி மருத்துவமே ஒண்ணுக்கு அசேரவரமானே 6 கிளஞ்சி பொந்தாரே நாயகி பாட்டி அப்படியானால் 4 பவுனுக்கு வருவியா அப்ப 5 5 நான் உள்ளூர்ல பாப்பேன் அசலூருக்கு வரமாட்டா ஆமா சரி அப்ப 6 6 நோ 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 அது என்ன நோ நோ இனி எல்லாம் இங்கிலீஷ்ல இறக்கணும் ஆமா அப்படியா? ஆ சரி அப்ப நீ வரமாட்டா ஆஹா சரி அப்படியானால் ஏ பாட்டி உனக்கு சரி 7 கிளஞ்சி பொந்தாரி மருத்துவமே அனுசுதங்கே 8 கிளஞ்சி பொந்தாரி மருத்துவமே பாட்டி என்னப்பா 7 பவுனுக்கு வரமாட்டியா ஐயா இளையமோ அரிசி படிக்க காணாது அப்போ உனக்கு பிள்ளைங்க தான் எத்தனை அதான் அப்பவே சொல்லி முடிச்சாச்சு 7 ஆமா அப்படியா ஆ சரி அப்போ நீ பிரசவம் பார்க்காம போ சரி உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் உன் குறைகால தட்டி கூட பாத்துக்க ஆமா நான் பேர்களை பார்க்க முடியும் என் பிள்ளைய கவனிப்பானா சரி அப்படியானால் 8 இல்ல தாத்தாவை கொண்டு போய் ஒன்னே கொண்டு போய் யோசிக்க பாட்டி சரி 8 கிளஞ்சிக்கு வருவியா இல்ல கிட்ட வந்துட்டா கூட 2 சேர்த்து தந்துரு சரி 9 10 ஆமா 10ன்னா வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு பவுன் கொடுப்பியா லஞ்சமா எங்க போனாலும் லஞ்சம் தான் லஞ்சம் இல்லாம யார் போறா லஞ்சமான கையில குஷ்டம் பாத்துக்க அதெல்லாம் வராது சரி சரி 10 கிளஞ்சி வேணும் அப்படித்தானே ஆமா. பார்த்தாள் பாட்டி 10 கிளஞ்சி என்ற போது சரி. பாட்டி என்ன தெரியுமா செய்தாள் ஆஹா. 10 கிளஞ்சி என்ற போதே பட்டதே நானே பட்டு உனக்கு கண்டோவரா கட்டிய கையில் எடுத்தாள் கட்டிய கையில இருந்தார் கூட மாலை கோலவால் நாய் பிடித்தாள் நாய் பேடித்தார் ஒரு அடி எடுத்தாள் பின்னே 2 அடி போடுவாள். ஒரு அடி எடுத்தார் அப்படியானால் 10 கிளஞ்சி என்ற போது பாட்டி அழகான ஒரு பட்டு புடவை எடுத்து கட்டினா ஆமா கொட்டாம்பட்டியை கையில் எடுத்தாள் கொப்புல இருக்கிற கத்தி எடுத்தாள் ஆ ஏன் கத்தி அந்த ஊர்ல கிடைக்காதா கிடைச்சிருக்கும் இவ ஏன் கையில் எடுத்துட்டு போனோம் கத்தில ஒரு விஷயம் இருக்கு காரணம் இருக்கு ஆமா ஏன் தெரியுமா ஏன்? ஒரு சில பேர்கள் 10 பவுன் சொல்லி கூட்டு போவாங்க ஆமா வேலையை முடிச்சது என்ன தெரியுமா பேசுவாங்க ஆ. நீ செஞ்ச வேலை சரியில்லை ஆமா அதனால உனக்கு 2 பவுன் கம்மியா தர்றேன்னு 8 பவுனை கொடுப்பாங்க ஆமா அப்போ இந்த பாட்டி என்ன தெரியுமா செய்வா என்ன அந்த கொப்புல இருந்தா பாத்தீங்களா கத்தி ஆ, ஆ. அதை கொண்டு இந்த அடுப்பு தணல்ல கொண்டு வச்சிருவா அப்படி வச்சதும் அங்க அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா செய்யும் என்ன செய்யும் கொப்பாட நோய் கொப்புல சுத்தி வந்துரும்
ஆமா பாப்பாங்க மருத்துவம் வந்தாதான் இவன் நடக்கும். கண்டிப்பா. அப்படின்னு மருத்துவத்தை தேடுவாங்க. ஆமா அவ நேரே அங்க போய் என்ன செய்வா, இந்த கொப்புல இருக்க கத்தி எடுத்து கீழே எடுத்து வச்சதும் அந்த குழந்தைக்கு பார்வை பார்த்து சோமாக்கிடுவா. ஆமா இவன் என்ன செய்வா, இந்த 2 பவுனையும் சேர்த்து 4-5 பவுனா சேர்த்து வாங்கிடுவா. வேலை குறை இருந்தால்தான் கூலி கரெக்டா வரும். அப்படி என்று உடனே நான் கொட்டாம்பட்டியை கையில் எடுத்தால் கொப்புல இருக்கிற கத்தி எடுத்தாள். கூளவால் நாய் பிடித்தாள். கூட நிமிர விட்டுட்டா. பாட்டி முன்னால ஒரு அடி எடுத்து வச்சா பின்னால 2 அடி இழுக்குது. ஏன்னா பாட்டிக்கு வயசாகி போச்சு இல்ல, அதனால. சரி. அப்பதான் பார்த்தான் தூதுவன் சொல்றா, நீ பாட்டி நீ இப்படி நடந்தா எப்படித்தான் நீ வரப்போறா? ஏ பாட்டி உனக்கு அப்படியானால் ஆனை ஒன்றை கொடு வரவோ அசையாமல் குதிரை ஒன்றை கொடு வரவோ ஆனை மேலே நான் இருந்தா உன்னை தூக்கி வைத்து அசையாமல் கொண்டு போகட்டுமா? என்னை தூக்கி யானை தூக்கி வைக்கும் போது உடம்போடு ஆட்டிட்டே போவோம். என் உடம்பு அப்படியே அசைஞ்சு போயிடும். ஆமா அதெல்லாம் வேண்டாப்பா. சரி, அப்போ குதிரை ஒன்று கொண்டு வரட்டுமா? குதிரை? ஆமா. இல்ல நீ தூக்கி குதிரை மேல வைக்கும் போது அதுக்கு டச்சுக்கு 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 டச்சுன்னு ஓடும். என் உடம்பு டிச்சுக்கு 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 உடம்பு அடிக்கும். ஆமா குதிரைடும். ஆமா அதனால பேராண்டி நம்ம பேசிக்கொண்டே போகலாம். ஆமா என்று 2 பேர்களும் மெதுவாக பேசி நடந்து எங்கே வருகிறார்கள்? எங்க அம்மா அரசூர் வதிக்கு வர்றாங்க. சரி. அப்படி வரக்கூடிய ஒரு நேரத்தில் என்னாகுதம்மாங்கே பார்த்தாள் முத்து பிள்ளையானவள் அம்மா பிரசவ வேதனையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அப்படி புலம்ப வேண்டிய ஒரு சமயத்தில் மருத்துவம் வந்துட்டா பாருங்க. இவ வந்ததும் முகுந்தனுடைய அனுக்கிரகத்தினால் முன்னோவு தொடங்க ஆரம்பித்தது. உடனே மருத்துவம் சேடி பெண்களை பார்த்தாள். பார்த்து என்ன கேட்கிறாள் பாருங்கள். அம்மா சேடிகா, சேடிங்க வாங்கடி. எண்ணெய் ஓதி வயது செடியர்கள் என்னம்மா இந்த பாருங்கம்மா, எண்ணெய் ஓதி வயிற்றிலே முதலாவது இட வேண்டும். முதல்ல நல்ல ஒரு கிண்ணிக்கலம் ஒன்று கொடுங்கள். தங்கத்துல எவர் சில்வர்ல கிடையாதுல்ல, தங்கம் ஒரு ஒரிஜினல் தங்கம். ஒரு பவுன் 1 லட்சமா இருக்குமா? ஆமா பாத்துக்க. சரி பரவாயில்ல, நான் பிடித்திருந்து பார்ப்பதற்கு ஒரு பிடிக்கயிறு ஒண்ணு போடுங்க. என்ன வேணும்? என்ன நல்ல லிட்டர் கணக்குல கொண்டு வச்சுக்கிட்டேன். சரி பரவாயில்ல.
சரி உட்கார்ந்து பார்ப்பதற்கு ஒரு முக்காலி ஒண்ணு போடுங்க. அந்த போட்டாச்சு அம்மா. போட்டாச்சா? அம்மா என்று இப்படி ஒவ்வொரு பொருளையும் கேட்க. ஆமா கயிறு கட்டாலா? ஏ கழுத்துல மாட்டுறியா? கழுத்துல நீ மாட்டு. நாங்க கேட்டப்ப கயிறு அதாவது பிடிகயிறு என்றால் இந்த பிரசவ வேதனை வருகின்ற போது என்ன தெரியுமா செய்வாள்? என்ன அது தாங்க முடியாதபடி அந்த பிடிகயிற்றை பிடித்து இழுத்தால் ஆமா அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. சரி சரி அதான் பிடித்திருந்து பார்ப்பதற்கு பிடிகயிறு போட்டிருக்கா என்று சொல்லி அழகான எண்ணெயை வாங்கி கிண்ணத்திலே ஊற்றி அழகாக வயிற்றிலே போட்டு அப்படியே நீவி தடவி விடுகிறாள். அப்படி விடக்கூடிய ஒரு நேரத்தில் ஆனால் அந்த முத்து பிள்ளையானவள் பிரசவ வேதனையில் எப்படி புலம்புகிறாள் பாருங்கள். ஆகோ என்ன அழுவாள் மெத்த அதறி கதறி மருத்துவமே என்னால் வேதனையை தாங்க முடியவில்லை. எடி என்னம்மா சற்று தாங்கிதான் பிடிங்களடி. தாங்க முடியுமா? எடி இப்படியெல்லாம் வலிக்கும் என்று எனக்கு தெரிகிறதடி. கொஞ்சம் கருமந்து அரைச்சி குடிச்சிருப்பேன். எடி சேடியா ஏடி எனக்கு இப்படி எல்லாம் வரும் என்ன தெரிந்திருக்குமானால் குழந்தையே வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன். பப்பளி பழத்தை அரைச்சி குடிச்சிருப்பேன். பப்பாளி பழமா மாதுளம் பழமா? பப்பாளி பழமா? அடியே சேடியா என்னம்மா ஏ சேடியா சாகுவது நிச்சயம் சாமிக்கு தனேந்திடுங்கோ கடந்த உயிர் போகும் ஒன்று அப்படியானால் பார்த்தால் பாருங்க அந்த பிரசவ வேதனையில் குழம்புகிறார். அடியே சேடிகா என்னம்மா நான் சாகுவது நிச்சயம் தாண்டி. அந்த அரணாருக்கு நேருங்க அம்மா சாமிக்குத்தான் நேருங்களடி. அம்மா ஏடி சேடிகா என்னம்மா கொஞ்சம் தாங்கி பிடிடி. உங்களை தாங்கினா கீழே விழுந்துரும்மா. ஏடி என்னம்மா இப்படி எல்லாம் வரும் என்று உங்களுக்கு தெரியுமாடி? அம்மா நானும் உங்க மாதிரி முதல்ல இப்படி அழுத புலம்புனேன். இப்ப வருஷத்துக்கு ஒவ்வொரு கட்டு பெற்றுரும். அடியே சேடியா என்னம்மா என்னால் கொஞ்சம் கூட தாங்க முடியவில்லையடி. அதானே ஏ சேடியா என்னம்மா ஏடி பாடகம் தான் அணிந்தி
பாதம் ரெண்டு நோகுதடி. ஆமா எடி என்னம்மா எடி இந்த பாடகத்தை கழட்டி ஆ பரம்பொருளாகி அந்த சிவ பெருமானுக்கு நேருங்களடி. அப்பதே ஞாந்தாச்சம்மா எடி என்னம்மா மோதிரம் அணிந்திருந்த ஆ. என் மொழிகளெல்லாம் நோகுதடி. அப்ப என் கையில கலந்து போடுங்க. ஆமா ஏடி என்னம்மா அந்த மோதிரத்தை கழட்டி சரி அந்த முருக பெருமானுக்கு நேருங்களடி. அதே ஞாந்தாச்சம்மா அப்பமே ஆ? ஆ ஆ. ஏடி என்னம்மா அட்டியில் அணிந்திருந்த ஆ அடிகளுக்கெல்லாம் நோகுதடி. சரி அம்மா ஏடி என்னம்மா ஏடி அட்டியலை கழட்டி அந்த அரணாருக்கு நேருங்களடி. நீ கூட கல்ல பயிரோட கூட்டிக்கிட்டே அம்மா. என்னது நான் அரணாருக்கு நேர்ந்து போட்டு வரேன். எல்லாத்தையும் கழட்டி வாங்கிட்டு தரணும். அம்மா நீ அரணாருக்கு போய் நேருவா. ஆமா பரவாயில்ல. ஆ, ஆ. அடியே சேடிகா என்னம்மா இப்படியெல்லாம் வரும் என்று எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போய்விட்டதடி. அதானே எடி சேடிகா என்னம்மா எடி கணவரை எங்கடி? அவர் முத்தாலம்மன் கோயில ஞாபகம் போட்டிருக்காருமா. ஆமா எப்படி எடி என்ன எடி நான் உண்மையிலேயே பிழைக்க மாட்டேன் போல தெரியுதடி. அம்மா அப்படியே சொல்லாங்க அம்மா. ஐயோ என்னம்மா எடி, எடி எடி கொஞ்சம் தாங்கி பிடுங்கடி. அம்மா இது சவருக்கம்மா நீ 7 ஊர்ல சவர்ந்தீங்க. ஆமாம்மா அம்மா ஒண்ணும் செய்யாதம்மா. எங்க அக்கால பாருக்கா எங்க அக்கா போன மாசம் தான் 3 பிள்ளை பெற்றிருக்கோம். 3 பிள்ளை பெற்றிருக்கா. ஆமா இன்னும் 2 கல்யாணம் முடிக்கணும். பேத்தி பெற்றிருக்கா. இவள் அவ பேத்தி. எடி சேடிகா என்னம்மா உண்மையிலே நான் பிழைக்க மாட்டேன் போல் தெரியுதடி. அம்மா அம்மா முத பிள்ளைக்கு அப்படிதாம்மா இருக்கும். ஆமா அம்மா ஆ ஒன்னும் கவலைப்படாதீங்க அம்மா. ஆமாம்மா எடி சேடிகா என்னம்மா இப்படியெல்லாம் வரும் என்று தெரிந்திருக்குமையானா ஆமா அடியே சேடிகா என்னம்மா கருவாக ஜெனிக்கும் போதே கருமருந்தை தின்றேனில்லை. உருவாக ஜெனிக்கும் போதே ஒரு வழிய வார்த்தையில்லை. உருவாக ஜெனிக்கும் போதே வழிய வார்த்தையில்லை. முத்து போன்ற கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரவிட்டார். பகழம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டார். பகழம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டார். பக்கமெல்லாம் சோரவிட்டார். பக்கமெல்லாம் சோரவிட்டார். அடியே சேடிகா என்னம்மா இப்படி எல்லாம் வரும் என்று எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போய்விட்டதடி. ஆமா இப்படி எல்லாம் வரும் என்று தெரிந்திருக்குமேயானால் கருவாக ஜனிக்கும் போது கருமருந்து இதெல்லாம் அதானே உருவாக ஜனிக்கும் போது நான் ஒரு வழியை பார்த்தேன் இல்லையடி. அதானே ஏடி கண்டிப்பாக நான் உயிரோடு இனி பிழைக்க மாதிரியே தெரியவில்லையடி. அம்மா உனக்கு கவலைப்படாங்க அம்மா. எடி கமலா என்னம்மா எடி 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 கொஞ்சம் இடுப்பை தாங்கி பிடிங்கடி. அம்மா அம்மா உனக்குனால சரிதான். ஐயா பிறகுதான் பேர் குளிப்பாடு கட்டாயம் வந்தவனும். அம்மா அப்படியானால் பார்த்தார் வாருங்கள். அம்மா நான் சொல்வதை கேளுங்கள். அம்மா அடியே சேடிகா என்னம்மா இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் வரும் என்று எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போய்விட்டதடி. அதானே இடி ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுல இவ்வளவு கஷ்டமாடி. செல்ல பார்க்கும்போது கஷ்டம் இருக்காதோ. ஆஹா அப்படியானால் அம்மா பார்த்தால் வாருங்கள் மேலும் சொல்கிறாள். எப்பாடி அடியே சேடிகா என்னம்மா மன்னவரை கோப்பீடேங்கோ மதிமுகத்தை
உண்மையிலே சாகுவது நிச்சயம் தாண்டி. ஆமா எடி என்னுடைய கணவரை எங்கே எடி? இதோ இப்ப வந்துடுவாருமா. என்னுடைய உயிர் போகுவதற்கு முன்னதான் என் கணவன் முகத்தை ஒரு தடவையாவது நான் பார்க்கிறேன்டி. ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க அம்மா. ஆமாம்மா. இப்ப குழந்தை பிறந்தா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிருவீங்க. ஆமா. எப்போது அழாங்க அம்மா. நம்ம அழாங்க அம்மா. ஆமா. 7 ஊரு தவம் இன்னும் அடியே என்ன என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அடி. அதானே மன்னன் உண்டால் போதும் அம்மா. ஆமா. எனக்கு மைந்தன் இனி வேண்டாம் அம்மா. கணவன் உண்டால் போதும் அம்மா. அம்மா. இனி எனக்கு இந்த கை குழந்தையே வேண்டாம் அம்மா. அம்மா அழாங்க அம்மா என்று ஏங்கினாள், துடித்தாள். சரி. முத்து போன்ற கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டாள். ஆமா. அப்படியே அழக்கூடிய ஒரு நேரத்தில் பார்த்தாள் மருத்துவம். எம்மா முத்து பிள்ளை, ஐயா யாம் இருக்க பயம் ஏனம்மா? உங்களை நம்பிதாம்மா இருக்கோம். அம்மா முத்து பிள்ளை, நீ கவலையே விட வேண்டாம். ஆமா. அம்மா முத்து பிள்ளை, பதறாதே பெண்கோடியே, பதறாதே பெண்கோடியே, மாவையரே முத்தோ பிள்ளை, மாவையரே முத்தோ பிள்ளை, பிள்ளைகள் ஒன்றோ இல்லாமல், பிள்ளைகள் ஒன்றோ இல்லாமல், பிறக்கும் அம்மா குழந்தையரே, பிறக்கும் அம்மா குழந்தையரே, சொல்லியவாய் உனக்கு கவலை வேண்டாம் அம்மா. பதற அதை வெண்கொடியே வாவையரே முத்துப்பிள்ளை என்று சொல்லி மேலும் ஒரு கை எண்ணெய் எடுத்து அப்படியே அழகா வயிற்றிலே இட்டு நீவி விட்டாள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அடிபிடியாக வலி தொடங்கியது. அம்மன் பிரச வேதனையில் அப்படியே துடிதுடித்துக் கொண்டிருக்க முதலாவது ஆண்டவனாகி சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினால் அங்கு கன்னி வந்து பிறந்தது. கன்னி வந்து பிறந்த போது மேலும் ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால் அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அப்போது எப்படி இருக்கிறது பாருங்கள். பாலம் வீரந்தே நிலத்தில் விழாவே சுத்திட்டு உதவுறது அடியில் மண்ணீர் உதவுறது பிள்ளை பிள்ளை என்றால் வருவது மூச்சு இட்டால் வருவது பழகிக்கு கொண்டை எடுத்தார் கோவை நாளை எட்டிய எப்படி பாருங்க. அழகாகவே கன்னி வந்து பிறந்த போது ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய அம்சத்தில் அழகாக இந்த அம்மனாகிய இந்த முத்து பிள்ளைக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து